Hello everyone. In the video, Python Programming Unit 1 Introduction, Data Types in Python with example அதோட types இதெல்லாம் தான் discuss பண்ண போறோம். So already இதுதான் Unit 1 last part. Already 3 parts channel upload பண்ணிருக்கேன். Subscribe பண்ணிட்டு எல்லா videosம் பாருங்க. It will be helpful. So first, data types in Python. So data types பார்த்தீங்க அப்படின்னா which defines the type of value that's stored in a variable. ஸோ நம்ம ஒரு வேல்யூவை வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவோம், வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபைவ்னு ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன்னா அது எதில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கு ஒரு வேரியபிள் ஏன்ற வேரியபிளில் நம்ம ஃபைவ்ன்ற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதோட டைப் என்ன, அந்த வேல்யூவோட டைப் என்ன, ஸோ அண்ட் டிட்டர்மைன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் தட் டேட்டா. ஸோ இந்த டேட்டால என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இதை தான் வந்து டேட்டா டைப்ஸ் அண்ட் பைத்தான் வந்து டிஃபைன் பண்ண. It since Python treats everything as an object, each value is associated with a specific data type. ஸோ பைத்தான்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆப்ஜெக்டை தான் ட்ரீட் பண்ணும். ஸோ எல்லா வேல்யூமே ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பை அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, it helps the interpreter understand how to store and process different kinds of data efficiently. ஸோ இன்டர்பிரேட்டருக்கு எப்படி ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது ஈஸியாக ஒர்க் பண்ணும் பைத்தானில். It enables the correct operations by ensuring only valid actions are performed on compatible data types. So it enables the correct operations. ஸோ ஒரு வேலிடான ஆக்ஷன்ஸ் ஆனால் இந்த டேட்டா டைப்பு இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாமா, வேலிட் ஆக்ஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அந்த ஆப்ரேஷன்ஸே வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூமரிக், and then dictionary, boolean, set, sequence type. So 5 types of data types இருக்கு. So numeric, dictionary, boolean, set, sequence type. Numerically பார்த்தீங்க அப்படின்னா 3 types இருக்கு. One is integer, float and then complex number. அதே மாதிரி sequence typeலையுமே 3 types இருக்கு. String, list and then tuple. Okay, one by one நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So first one பார்த்தீங்க அப்படின்னா numeric data type. So numeric data type பார்த்தீங்கன்னா which is used to store numeric values, அதாவது numbers store பண்றதுக்கு தான் numeric data types ஹெல்ப் பண்ணுது. It can be integer-ஆவும் இருக்கலாம், floating numbers-ஆவும் இருக்கலாம், and then even a complex number-ஆவும் இருக்கலாம். இதுதான் 3 types of numeric data types. Okay, so இந்த 3 numeric data types பார்க்கலாம். First integer. Integer பார்த்தீங்க அப்படின்னா the value represented by int class. ஸோ int class தான் வந்து represent பண்ணும் integer values. It can be positive or negative whole numbers. ஃப்ராக்ஷனாகவும் இருக்கக்கூடாது, டெசிமலாகவும் இருக்கக்கூடாது, ஹோல் நம்பராக இருக்கணும். அதாவது -5 இல்லை 8 இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் 3/4 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸாகவும் இருக்கக்கூடாது, டெசிமலாகவும் இருக்கக்கூடாது, 4.6 இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸாகவும் இருக்கக்கூடாது இன்டீஜர்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோட்ல பார்த்தீங்க அப்படின்னா it is represented by float class and it's a real number with a floating point representation. அதாவது இதுல டெசிமல் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா it represents the float class. Represent by float class. Example 8.63 இதெல்லாம் வந்து float. Next பார்த்தீங்கன்னா complex. So it is represented by complex class. It stores numbers with real and imaginary parts. So complexல பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்று ரியல், இன்னொன்று இமேஜினரி. ரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹோல் நம்பர். எக்ஸாம்பிள்ல பாருங்க 2. ஸோ 2ன்றது இட்ஸ் அ ஹோல் நம்பர், இட்ஸ் அ ரியல் பார்ட். ஸோ இமேஜினரி பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா it includes a one alphabet letter, that is a 3J 3I அப்படின்னு பார்த்துப்போம் மேக்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இமேஜினரி பார்ட். ஓகே, நியூமெரிக் டேட்டா டைப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a equal to 5 கொடுத்துருக்கேன், and then b equal to 5.0, c equal to 2 plus 4j. ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா print type of a ஓட டைப் என்ன, b ஓட டைப் என்ன, and then c ஓட டைப் என்ன.
அப்படின்றத தான் நம்ம இங்க பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஏயோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணும்? இட்ஸ் அ கிளாஸ் இன்டீஜர். ஸோ 5 வெறும் 5 இருக்கு அப்படின்றதுனால இது என்ன கிளாஸ்? இட்ஸ் கிளாஸ் இன்ட். அண்ட் தென் டைப் பி பார்த்தீங்கன்னா கிளாஸ் float. அண்ட் தென் டைப் சி இஸ் அ கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் டைப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிக்ஷனரி டேட்டா டைப். ஸோ டிக்ஷனரி டேட்டா டைப்ல பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ அசோசியேஷன். கீ இருக்கும், அதோட வேல்யூ இருக்கும், பேரா இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் டிக்ஷனரிஸ்ல. ஸோ டிக்ஷனரிஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா இன் கீ வேல்யூஸ் பேர். Each key in a dictionary must be unique and values are accessed using their keys with the square brackets. ஸோ எல்லா வேல்யூஸ்க்குமே பார்த்தீங்கன்னா யூனிக் கீஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கீயை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள நம்ம கொடுத்து தான் அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே. ஆர் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை ஆக்சஸ் பண்ணலாம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, d ஈக்குவல் டு 1ன்றது கீ வேல்யூ, சாரி கீ, ஹெலோன்றது வேல்யூ. அதே மாதிரி 2 வெல்கம், 3 வந்து ஹவ் ஆர் யூ. ஓகே. ஸோ நான் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் d ஆஃப் இண்டெக்ஸ் 1ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ d ஆஃப் 1ன்னு நான் கொடுத்தேன்னா 1ன்ற கீ எங்க இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்ல 1ன்ற கீக்கு என்ன வேல்யூ இருக்கு? ஹெலோன்ற வேல்யூ இருக்கு. ஸோ எனக்கு அவுட்புட்ல ஹெலோன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் d டாட் கெட் ஆஃப் 2. ஸோ நான் இங்க மெத்தட் யூஸ் பண்றேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேரியபிளுக்கு யூஸ் பண்ணோம்? d. dல தான் நம்ம வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ d டாட் மெத்தட கொடுக்கணும். மெத்தட் என்னது? கெட் மெத்தட். ஸோ மெத்தடுக்குள்ள கெட் ஆஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ள எந்த கீ வேல்யூ நீங்க கொடுக்க போறீங்க, எந்த கீயை கொடுக்க போறீங்க. இப்ப 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? வெல்கம்னு பிரிண்ட் ஆகும். இப்ப நான் 3ன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ இங்க 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எனக்கு இங்க வெல்கம்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியன் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆஃப் டூ வேல்யூஸ். அதாவது ஒன்று ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். அந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த வேல்யூ ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அது பூலியன் டைப். இட் ரெப்ரசன்டட் பை த பூல் கிளாஸ். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிளில் நான் பிரிண்ட் டைப் ஆஃப் ட்ரூன்னு கொடுக்குறேன். ஸோ ட்ரூவோட டைப் என்ன? ஸோ என்ன பிரிண்ட் பண்ணும்? கிளாஸ் பூல். அண்ட் தென் பிரிண்ட் டைப் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்னதான் பிரிண்ட் பண்ணும்? கிளாஸ் பூல்னா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் செட் டேட்டா டைப். செட் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன்ஆர்டர்ட் மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ். மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டபிள் அப்படின்னும் போது இட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் யூனிக் எலிமெண்ட்ஸ். Since the sets are unordered, elements cannot be accessed using indexing. ஸோ ஆர்டரா இருக்காது அப்படின்னும் போது நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஒரு எலிமெண்டா தான் நம்ம லூப்ல போட்டு ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் செட் டேட்டா டைப்ல. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா S1ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா இருக்கு அப்படின்னா A, அகைன் A, B, C, D. ஓகே. ஸோ நான் பிரிண்ட் S1ன்னு கொடுத்தா என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே ஒரு யூனிக் எலிமெண்ட்ஸா தான் பிரிண்ட் பண்ணும். அதாவது அது யூனிக் எலிமெண்ட்ஸா தான் ஸ்டோர் பண்ணியிருக்கும். இங்க 2 தடவை A இருக்கு அப்படின்னா அங்க ஒரு தடவை தான் Aன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கும். அண்ட் தென் 2 தடவை B இருக்குன்னா ஒரு தடவை தான் Bன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ அதனால எனக்கு B, A, C ஒரு தடவை வந்திருக்கு. நெக்ஸ்ட் S2ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹலோ, ஹாய், ஹலோன்னு இருக்கு. ரைட். ஃபார் I in S2. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எனக்கு ஆக்சஸ் பண்ணுது. ரைட். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஹலோன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகி லூப்குள்ள வரும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஹாய்ன்னு வரும். ஸோ ஹாயை எனக்கு வந்து என்ன பண்ணுது? பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த எலிமெண்ட் எனக்கு லூப்ல போய் எனக்கு வரும்போது ஹலோ, சாரி ஹலோன்னு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காது இல்லையா? அது அகைன் மறுபடியும் வர வேர்ட். ஸோ ஹலோ, ஹாய்ன்னு 2 தடவை தான் வந்து யூனிக் எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 எலிமெண்ட்டையுமே வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. லாஸ்ட் டேட்டா டைப் சீக்வென்ஸ் டேட்டா டைப். ஸோ சீக்வென்ஸ் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன், ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இதை சீக்வென்ஸ் டேட்டா டைப் சொல்லுவோம். விச் கேன் பி ஆஃப் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்.
Elements in a sequence can be accessed using indexing. So it's a ordered collection of items. அதனால நம்ம indexing யூஸ் பண்ணி elements access பண்ணலாம். இதுல 3 types நம்ம already பார்த்தது தான் string, list and then tuple. So first type பாத்தீங்கன்னா string. String are used to store text data. It is represented using the str class and can be created using single, double or triple quotes. ஸோ எந்த வேர்ட்ஸ் நீங்க எந்த சென்டென்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதா இருந்தாலும் சிங்கிள் கோட்ஸாவும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸாவும் கொடுத்துக்கலாம், இல்ல ட்ரிபிள் கோட்ஸ்லயும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் s equal to welcome to the AJ classroom. ஸோ print s நான் கொடுத்தேன்னா அப்ப என்ன ஆகும், டைரக்டா அந்த ஃபுல்லா அந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாவே பிரிண்ட் ஆயிடும். ஸோ வெல்கம் டு த AJ classroom. ஸோ நான் இதோட டைப்பை நான் கேட்கிறேன், print type of s. ஸோ இதோட டைப் என்ன, கிளாஸ் str. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கை இண்டெக்ஸ் மூலியமா ஆக்சஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் print s of 1 நான் கொடுத்தேன்னா அப்ப என்ன print ஆகும், ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா நார்மலா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 அந்த மாதிரி நம்பர்ஸ் கவுண்ட் ஆகும். ஸோ இங்க 1ன்ற இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, ஈன்ற வேல்யூ இருக்கு. ஸோ எனக்கு இங்க என்ன பிரிண்ட் ஆகும், ஈன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா print s of -1. ஸோ -1 போது இட்ஸ் ரிவர்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட்ல இருந்து -1 -2 அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ -1 போது லாஸ்ட் ஸ்ட்ரிங் என்ன, m. ஸோ m பிரிண்ட் ஆகும். ஓகே, லாஸ்ட் வேர்டு லெட்டர் என்ன, m. ஸோ m பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா list. List is the ordered and mutable collections which is used to store multiple items in a single variable. So elements in a list can be of different data types and are accessed using indexing. ஸோ இங்க பாத்தீங்க லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல நம்ம ஒரே வேரியபிள்ல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல இருக்க வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் லிஸ்ட். இங்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா a equal to 1 2 3 ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ லிஸ்ட் எல்லாம் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுக்கணும். பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம்னா டைரக்டா 1 2 3 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் b பாருங்க, வெல்கம் டு AJ classroom 4 5. நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ வெல்கம் டு AJ classroom இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப், ரைட். ஸோ நெக்ஸ்ட் 4 5 அப்படின்றது இட்ஸ் நியூமரிக் டேட்டா டைப். ஸோ இது வந்து கேரக்டர் டேட்டா டைப், இது நியூமரிக் டேட்டா டைப். ஸோ கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் வேல்யூல ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க 0 1 2 3 and then 4. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் b of 3ன்னு கொடுத்தா அப்ப என்ன பிரிண்ட் ஆகும், 4ன்னு பிரிண்ட் ஆகும், ரைட். ஸோ அவுட்புட்ல பாருங்க, நெக்ஸ்ட் அவுட்புட் 4, ரைட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்க b of -3ன்னு இருக்கு. ஸோ b of -3னா மைனஸ்ல இண்டெக்ஸிங் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரிவர்ஸ்ல இருந்து வரணும். ஸோ லாஸ்ட்ல இருந்து -1 -2 -3 -4 அப் டு -5 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. இப்ப இங்க என்ன நம்ம கொடுத்து ஆக்சஸ் பண்றோம், -3ன்னு கொடுத்து ஆக்சஸ் பண்றோம். ஸோ -3ல என்ன வேல்யூ இருக்கு, AJ classroomன்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு AJ classroom அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் tuple. ஸோ tuples பாத்தீங்க அப்படின்னா ordered and immutable collections. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா mutable, tuple மட்டும் immutable. Okay, which is used to store multiple items in a single variable. ஒரு தடவை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா elements cannot be modified and accessed using indexing. அதனாலதான் இதை வந்து immutable சொல்றோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் mutable, அந்த எலிமெண்ட்ஸை வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியும், எலிமெண்ட் நியூவா எலிமெண்ட் ஆட் பண்ண முடியும், அண்ட் தென் அப்டேட் பண்ண முடியும், அண்ட் தென் ரிமூவ் பண்ண முடியும். இங்க டியூபிள்ல பாத்தீங்கன்னா இம்மியூட்டபிள்னும் போது அதை அந்த எலிமெண்ட்ஸை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இண்டெக்ஸ் மூலியமா ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல t1 equal to பிராக்கெட்ல 1 கமான்னு இருக்கு. இப்போ இங்க வெறும் 1ன்னு கொடுத்தீங்கன்னா அதை டியூப்பிளா அது கன்சிடர் பண்ணாது. ஒரு எலிமெண்டா இருந்தாலும் நீங்க என்ன போடணும்னா கமா மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்பதான் அது வந்து டியூப்பிளா அது கன்சிடர் பண்ணும், டியூப்பிள் டேட்டா டைப்பா கன்சிடர் பண்ணும்.
நெக்ஸ்ட் இங்க print type of T1 ன்னு பாருங்க class tuple அப்படின்னு print பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் T2 பாருங்க வெல்கம் டு ஏஜே கிளாஸ் ரூம் 1 2ன்ற வேல்யூஸ் நான் tuple போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து print T2 of index value யூஸ் பண்றேன் 3 0 1 2 0 1 2 3. ஸோ 3 போது நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு 1ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க 1 print ஆயிருக்கு. நெக்ஸ்ட் T2 -5 இருக்கு. ஸோ -1 -2 -3 -4 and then இது -5. ஸோ நம்மளுக்கு வெல்கம்ன்ற வேல்யூ தான் -5 இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் இங்க நம்மளுக்கு print பண்ணிருக்கு. So that's all about data types in Python. 5 data types பார்த்தோம். Numeric and then Boolean, dictionary, set and then sequence type பார்த்தோம் with examples. So examples ஓட note பண்ணிக்கோங்க. Simple examples தான் கொடுத்திருக்கேன். So example எழுதும்போது you can score good marks. So வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.